Hello friends, what's up and welcome. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தல MS டோனியோட பர்த்டே செலிப்ரேஷனை பாத்தீங்கன்னா பிக் எடிட் பண்ணிருக்கோம். எப்படி உங்களோட போட்டோவை ஆட் பண்ணி எப்படி பிக்க வந்து எடிட் பண்றதுன்னு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு 10 to 5 minutes நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட போட்டோவை வச்சு நீங்க எப்படி எடிட் பண்றதுன்னு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் அண்ட் PNG லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகேங்களா? ஓகே, நீங்கள் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ராப்பில் போய்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி தல டோனியை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு பெருசு பண்ணிவிட்டு இப்படி வச்சுருங்க. ஓகேவா? இப்படி வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் உங்களை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதாவது நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இங்கே அப்படியே நீங்கள் வந்து இப்போ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அண்டு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நார்மலாக வந்துடும். இப்போ நம்ம வந்து சேவ் பண்ண இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதே இமேஜை நம்ம வந்து பெருசு பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இப்படி நல்லா வந்து ஃபிட்டாக வர மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே லைட்டாக டவுன் பண்ணிவிடுங்க. டவுன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே ஸ்டிக்கர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சர்ச் பாரில் போய்ட்டு ஃபேடுன்னு டைப் பண்ணுங்கள். FAD டைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். கிளிக் பண்ணிவிட்டு சேம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா பெருசு பண்ணிவிடுங்க. பெருசு பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த எஃபெக்ட் வேலை செய்யும். இன்வெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மெர்ஜ் பண்ணிவிடுங்க. அப்புறம் கலர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிக் கொடுத்துருங்க. இங்கே பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே ஸ்க்ரீன் வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பேக்ரவுண்டோட கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் எந்த மாதிரி இருக்கோ அந்த கலருக்கு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் இதுதான். நான் மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து டன் கொடுத்துட்றேன். இப்போ டன் கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னா நல்லாவே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதை நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஹாப்பி பர்த்டே அந்த டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நல்லா பெருசு பண்ணிவிட்டு நல்லா ஃபிட்டாக வர மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. இந்த ஒய்யும் இந்த பக்கம் பியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். நல்லா ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணி அப்படியே மேலே வந்து பேக்ரவுண்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அந்த எட்ஜஸ் அப்படியே நல்லா கவர் ஆகிற மாதிரி வச்சுருங்க. நம்ம திருப்பி ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த தலை MS டோனின்னு இருக்கும், அந்த ஒரு ஃபாண்ட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே சென்டராக இப்படி வச்சுருங்க. ஓகேவா? சென்டராக வச்சுட்டு லைட்டாக இந்த உள்ளே அடங்குற மாதிரி வச்சுருங்க. ஓகே, இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெம்பரேச்சர் ஹை பண்ணிக்கலாம். அப்புறம் சேச்சுரேஷன் கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். ஹை பண்ணிவிட்டு ஹைலைட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு ஹைலைட்டு. அப்புறம் நம்ம ஷேடோஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே டன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கலர் பேப்பர்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு இரேஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஃபேஸில் வராத மாதிரி படாத மாதிரி இரேஸ் பண்ணிவிடுங்க.
ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே இரேஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து திருப்பி நம்ம லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சேம் நம்ம வந்து ரொட்டேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இங்கே வந்து நிற்கலாம். ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. அதுக்கு தான் இப்படி இந்த அளவுக்கு இங்கே வந்து சேம் உங்களுக்கு ஃபேஸில் ஏதாச்சும் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இரேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இங்கே டன் கொடுத்துக்கலாம். திருப்பி நம்ம ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி இன்னொரு கலர் பேப்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருசு பண்ணிவிடுங்க. பெருசு பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெருசு பண்ணிவிடுங்க. பெருசு பண்ணிவிட்டு இரேஸ் டூலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்வெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்வெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் வந்து லைட்டாக டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அந்த வந்து அங்கங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஓகே ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அந்த அவுட்டு மாதிரி ஒன்று இருக்கும்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இங்கே வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த சென்டரில் வர மாதிரி சென்டர்ன்ற சைடில் வர மாதிரி இப்படி வச்சுட்டு சேம் பார்த்தீங்கன்னா இதே நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக ஆகிடுச்சு. நம்ம இங்கே டோட்டலாக டன் கொடுத்துக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிக்கர்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண பிஎன்ஜி எல்லாமே இங்கே இருக்கும். இந்த ஃபேடை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா பெருசு பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஒப்பசிட்டி வந்து லைட்டாக நீங்கள் வந்து டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நம்ம ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு தேவை இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைட்டாக டல்லாக இருக்குது. நான் வந்து இங்கே பென்சில் மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செலக்டிவ்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபோட்டோ ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸில் அந்த ரெட் அந்த ஃபேஸில் படுற மாதிரி லைட்டாக வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா பிரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்டும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சேச்சுரேஷன் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ்னு இருக்கும் அதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே இதை விட பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு கண்டிப்பாக இதை விட ஒரு சூப்பரான எடிட்டிங்கோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.